அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பரளி ஸ்ரீகாந்த சர்மா. பாகவதசாரம் என்கின்ற தலைப்பில் நாம் பிரதமஸ்கந்த பிரதிபாத்தியமான பலவேறு விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பரீட்சித் ஜன்ம விற்த்தாந்தம் ஜாதக கதனங்கிறது 12வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இப்பொழுது 13வது அத்தியாயம் சொல்கிறார். கௌரவர்கள் பாண்டவர்கள் இவர்களுக்குள்ள யுத்தம் ஏற்பட யுத்தத்தில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லாததான விதுரர் தீர்த்தாடனம் அப்படின்னு கிளம்பி போகிறார். அந்த போன விதுரர் இப்பொழுது திரும்பி வந்தார் என்று இந்த 13வது அத்தியாயம் கூறுகிறது. தர்மபுத்திரரோ சீதப்பா வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு பக்தி பகுமான புரஸ்சரம் அவரை வரவேற்று மரியாதை பண்ணுறார். பொதுவாக ஒரு அம்மா பறவை தன் குஞ்சுகளையெல்லாம் இறக்கையினுடைய அடியில் போட்டுக்கொண்டு பலவிதமான ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுமே, அதுபோன்று தாங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். இப்பொழுது தீர்த்தாடனத்தை முடித்து கொண்டு வருகிறே, எங்கெங்கு போனீர்? அவசியம் மதுராபுரியும் துவாரகாபுரியும் நீங்கள் போயிருப்பீர்களே. நம்முடைய பந்துக்கள் எல்லாம் எந்த நிலையில் உள்ளார்கள், எல்லாரும் க்ஷேமமா இப்படின்னு பலவேறு கேள்வி தர்மபுத்திர மகாராஜாவினால் இந்த இடத்துல கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். விதுரர் உடனடியாக அதற்கு பதில் சொல்லக்கூடியது நமக்கு இங்கே காட்டுறார். ஆனால் பதில் சொல்லும் பொழுதே, விதுரர் வரும் பொழுதே யாதவர்களுக்கு நாசம் ஏற்பட்டுள்ளது. யாதவ குல சம்ஹாரம் நடந்தும் கூட விதுரர் தர்மபுத்திர மகாராஜாவினிடத்தில் அதை கூறவில்லை, சொல்லவில்லை. இதை நமக்கு எடுத்து காட்டுறார். பொதுவாக எதனால் சொல்லவில்லைன்னு கேள்வி வரும். அதனால் சத்தியம் ப்ரூஹி பிரியம் ப்ரூஹி ந ப்ரூஹி சத்தியம் அப்பிரியம் அப்படின்னு ஒரு நியமனப்படி இந்த தர்மபுத்திர மகாராஜாவிற்கு இது மனக்லேசத்தை கொடுக்கும்னு சிந்தனை பண்ணி அவர் சொல்லவில்லை, மறந்து போகலைன்னு அதிலேயே சொல்கிறார். விதுரர் பல நாட்கள் அங்கேயே தங்கினார். அந்த தங்கின சந்தர்ப்பத்திலே எல்லாம் தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடியதான திருதராஷ்டிரருக்கு அவர் தத்துவோபதேசம் பண்ணி கொண்டே இருந்தார். தன்னுடைய சகோதரனுக்கு தத்துவோபதேசம் பண்ண இளையவனாக இருக்கக்கூடியதான விதுரருக்கு தகுதி உண்டா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அதனால் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம். மாண்டவிய முனி அப்படிங்கிறவர் தபஸ்து செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது பல திருடர்கள் அவருடைய வாசஸ்தானத்தை அடைந்தார்கள். அரசனும் அந்த திருடர்களை பிடிப்பதற்காக ஆளை அனுப்பிக்க இவர்கள் மாண்டவிய முனிவரோடு கொண்டு போகி இந்த திருடர்களையும் கொண்டு போகி சபையில் நிறுத்த ராஜா தண்டனை கற்பித்தான். இவர்களை உயிரோட சூலத்தில் போடப்பட வேண்டும் அப்படின்னு. அதன்படி போடப்பட்டார்கள். மாண்டவிய முனிவரோ ஒரு சந்தர்ப்பம் யமதர்ம ராஜாவிடத்தில் கேட்கிறார், தனக்கு இது மாதிரியான சிக்ஷை ஏன் விதிக்கப்பட்டுள்ளது, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு தர்மராஜாவினிடத்தில் கேட்ட பொழுது, தாங்கள் சிறு பாலகனாக இருந்த பொழுது பலவேறு சலபங்களை ஒரு வினோதமாக சூலாகிரத்தில் தரச்சதுனால உங்களுக்கு அதனுடைய சிக்ஷை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தர்மராஜா தெரிவித்தார். ஒரு குழந்தை தப்பு பண்ணினான் அப்படின்னா அதை பெருசுபடுத்த மாட்டார்கள். அதுவும் இவ்வளோ கடுமையான தண்டனை அப்படின்னு கொடுக்கப்பட்டதுனால
அந்த மாண்டவிய முனிவர் சாஸ்திர சூக்ஷ்மம் அறிந்தவர். உடனடியாக தர்மராஜாவை சபிக்கிறார். அதனாலேயே யமதர்மராஜா தான் இங்கே வந்து பூமியில் விதுரராக வந்து பிறந்திருக்கிறார். அதனால் திருதராஷ்டிரருக்கு தர்மோபதேசம் பண்ண எல்லா விதமான தகுதியும் விதுரருக்கு உண்டு அப்படின்னு காட்டப்படுறது. விதுரரோ திருதராஷ்டிரரை எண்ணி எண்ணி அவர்களுடைய ஸ்திதிகதிகளை சிந்தனை பண்ணி பரிதாபத்தை அடைந்தார். சம்சார மனஸ்திதி காடமாக திருடமாக இருக்கக்கூடியதான திருதராஷ்டிரர் தன் மனைவி, தன்னுடைய கிருகம், தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய பதவி, இதில் எல்லாம் தான் இப்பொழுதும் அந்த திருதராஷ்டிரருக்கு சிந்தனை அப்படின்னே சொல்கிறார். அதை பற்றியே எண்ணி கொண்டிருக்கிறார். மனசு அதை பற்றி தான் கவலைப்படுறது. 100 பிள்ளைகள் அடித்து கொலை பண்ணப்பட்ட பிறகும் கூட இவருக்குன்னு வைராக்கியம் வரலை. மனதை நாம் உயர்த்தணும், அதற்காக பரிசிரமம் பண்ணணும். ஆனால் இவ்வளவுனா இவருக்கு தத்துவோபதேசம் பண்ணியும் இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்தும் இந்த திருதராஷ்டிரருக்கு வைராக்கியம் வரலையே, தன்னுடையதான தத்துவோபதேசம் எல்லாம் விஃபலமாச்சே அப்படின்னு இவர் எண்ணறார். கடைசியில் அவருக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டினதாக வந்தது. உங்களுடைய தம்பி பிள்ளைகள் அப்படின்னு கூட பார்க்காம மனப்பூர்வமாக எத்தனை விதத்தில் இந்த பாண்டவர்களுக்கு பீடைகளை கொடுத்துள்ளீர். சூதாட்டத்தில் ஏமாற்றி அவர்களை எல்லாம் தோற்கடிச்சீர். அவர்களுக்கு அதிகாரமுடையதான ராஜ்யத்திலிருந்து அகற்றினீர். குழந்தையான பீமனுக்கு விஷத்தை கொடுத்தீர். அதுபோல குந்தியையும் தன்னுடையதான மக்களையும் அந்த இடத்துல அரக்கு மாளிகையில் வச்சு கொளுத்தினீர். இப்படி பலவிதமாக அவர்களையெல்லாம் துரோகம் செஞ்சும் கூட உங்களிடத்தில் அவர்கள் கொஞ்சம் கூட அவமரியாதையாக நடந்து கொள்ளலையே, ஆதரவோட பக்தியோட நடக்கிறார்கள். இன்றைக்கும் உங்களை பூஜை பண்ணுறார்கள். அப்பேற்பட்டதான பாண்டவர்கள் தரக்கூடியதான சொத்தை அதை சாப்பிட்டு கொண்டு இங்கேயே வாழலாம் அப்படின்னு நினைக்கிறீரா? இது உமக்கு பொருத்தம் இல்லையே, இது உச்சிதம் இல்லையே அப்படின்னு வைராக்கியம் வரும்படி உபதேசம் பண்ணுறார். தாங்கள் இதையெல்லாம் விட்டு பశ్చాத்தாபத்தை அடைஞ்சு வனவாசத்தை மேற்கொள்ளணும், பகவானுடைய சரணங்கள் ஆசிரியித்து தான் பண்ணினதான தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் என்று திருதராஷ்டிரரிடத்தில் விதுரர் சொல்கிறார். இவ்வளவும் சொன்ன பிறகு இப்பொழுது திருதராஷ்டிரருக்கு தான் செஞ்சதான அனைத்து விஷயங்களும் தவறு அப்படின்னு தோன்றினது. உடனடியாக ராத்திரி வேளையில் யாரிடத்துலையும் எதையும் தெரிவிக்காமல் விதுரரோட காந்தாரியும் அழைத்து கொண்டு ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறினார் அப்படின்னு சொல்கிறார். தர்மபுத்திர மகாராஜா நித்தியமே தன் தந்தை தன் தகப்பனார் அப்படின்னு எண்ணி கொண்டு ஸ்நானாதிகளெல்லாம் முடித்து நித்திய கர்மங்களெல்லாம் செஞ்சு இந்த மாதாபிதாக்களாக இருக்கக்கூடியதான திருதராஷ்டிரரையும் காந்தாரியும் நமஸ்காரம் பண்ணுவராம். இன்றைய தினம் அது மாதிரி நமஸ்காரம் பண்ணும் பொழுதே அங்கு தன்னுடைய சிம்ஹாசனத்தில் பெரியப்பாவை பார்க்க முடியலை. உடனடியாக மனம் வருந்தினார். சமீபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சஞ்சயனிடத்தில் கேட்கிறார். சஞ்சயா, பெரியப்பா எங்கு போனார்? அவர் எங்கேயாவது தேடினியா? அவர் எங்கேயாவது பார்த்தையா? உன்னிடத்தில் சொன்னாரா?
அங்கேயா போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுமே சஞ்சயன் கண்ணீர் விட்டார். அவர் திருதராஷ்டிரரை பற்றினதான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நாரதர் அங்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்ல, நாரதருடைய காலில் விழுந்து தர்மபுத்திர மகாராஜா தன்னுடையதான துக்கத்தை அவரிடத்தில் தெரிவிக்க, திரிகாலஞானியாக இருக்கக்கூடியதான நாரதர் அறியாத விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். தாங்கள் என்னுடையதான அப்பா அம்மாவை பார்த்தீர்களா? அங்கு போயிருந்தீர்களா? ஏன் நான் அவரை ஒழுங்காக பூஜை பண்ணலையா? என்னை பிடிக்காம தான் அவள் கிளம்பி போயிட்டார்களா? ஒரு கால் அவர்கள் தேகத்தையே விட்டிருப்பார்களோ, ஆத்மஹத்தி பண்ணியிருப்பார்களோ அப்படின்னு கேட்கிறார். இப்படி கேட்டதுமே தர்மபுத்திர மகாராஜாவிற்கு நாரதர் உபதேசம் என்றார். அவர்களையெல்லாம் எண்ணிக்கொண்டு துக்கத்தை அடைய வேண்டாம். பகவான் சில சந்தர்ப்பங்களில் சில பேர்களை எல்லாம் சேர்த்து வைப்பார், சில பேர்களை எல்லாம் பிரித்து வைப்பார். அதுபோல் இப்பொழுது உங்களை பிரித்து வச்சிருக்கிறார். காற்று வீசும் பொழுது மேக மண்டலங்கள் அப்படிங்கிறது ஒன்று சேருகிறது, இல்லை அது பிரியறது. இதுபோல் சில சமயங்களில் நமக்கு பிரிவினை அப்படிங்கிறது உண்டாகிறது. இந்த மேகங்களை எல்லாம் சேர்த்து பிரித்து வைப்பது போன்று எல்லா உயிரினங்களும் அப்படின்னு தெரிவித்து, என்னுடைய சகாயம் இல்லாத போனால் என்னுடைய விருத்த மாதா பிதாக்கள் அவர்கள் சிரமப்படுவார்களே அப்படின்னு நீர் விசாரம் அடைய வேண்டாம். எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றக்கூடியவர் பகவான் ஒருவரே. அவர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்ல, மேலும் விதரரோடு சேர்ந்து தான் போயிருக்கிறார்கள், உத்தர திசையை நோக்கி போயிருக்கிறார்கள், ஹிமாலயத்தில் போய் தபம் புரிவதற்காக போயிருக்கிறார்கள். அவர்களை தேடி போக வேண்டாம், அது அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். பகவான் அவர்கள் விஷயத்தை பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு தெரிவித்தார். பலவேறு விஷயங்கள் பொதுவாக உள்ளது. ஏஷனாத்ரயம் அப்படின்னு சொல்லுவான். புத்திரேஷனா, தனேஷனா அப்படின்னு பலது உண்டே. அதில் தனமோ புத்திரனோ மனைவியோ இவர்களிடத்தில் இருக்கக்கூடியதான பிரியத்தை குறைச்சு கொள்ளணும், தீர்த்தங்களை ஆசிரியிக்கணும், யம நியமாதிகளை பின்பற்றணும், தியானத்தை மேற்கொள்ளணும். அதில் நிஷ்டை ஏற்படுமாகில் ஒருவனுக்கு சிரமமே இல்லாமல் பகவானை அடைய முடியும். இன்றிலிருந்து ஆரம்பித்து 5வது நாள் பர்யந்தம் அவர்கள் இருபேர்களும் யோக நிலை அடைவார்கள், யோகத்தினாலேயே சரீரத்தை விடுவார்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாரதர் தர்மபுத்திர மகாராஜாவை ஆசுவாசப்படுத்தி அந்த இடத்தை விட்டு கிளம்பி போனார் அப்படின்னு சொல்கிறார். நாரதர் சொன்ன மாதிரி திருதராஷ்டிர அக்னி பிரவேசனம் பண்ணினார். காந்தாரியும் ஒரு பதிவிரதைக்கு தகுந்த மாதிரி அக்னி பிரவேசம் பண்ணுறாள். இப்படி உடன்கட்டை ஏறி தன்னுடையதான வாழ்க்கையை முடித்து கொண்டாள். இது அவர்களாக தேடின்றது. விதுரர் இதெல்லாம் கண்டு தீர்த்த ஸ்நானாதிகள் பண்ணி, ஸ்ராதாதிகள் எல்லாம் பண்ணி, மேலும் பலவேறு இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை அப்படின்னு கிளம்பி போனார் என்று சொல்லிக்கொண்டு இந்த பிரதமஸ்கந்தம் 13வது அத்தியாயம் என்றது பூர்த்தி ஆகிறது. மேலே அடுத்த அத்தியாயம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ராதேஷம்.